Hi students, welcome to Mahimax. 11th standard exercise number 3.4 11th sum பார்க்குறோம். Prove that sin 105 degree plus cos 105 degree is equal to cos 45 degree அப்படின்னு நம்ம prove பண்ணணும். சரிங்களா? First LHS எடுத்துக்கலாமா? LHS sin 105 degree plus cos 105 degree. இது எப்படி எழுதலாம் பாருங்க. sin 105 டிகிரி எப்படி எழுதலாம் பிரித்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 ப்ளஸ் 45 எழுதலாமா ப்ளஸ் காசும் 60 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரின்னு பிரித்து எழுதலாம். சரிங்களா? இப்போ சைன் ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா, இது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா. சரிங்களா? ஸோ சைன் 60 டிகிரி இன்டூ காஸ் 45 டிகிரி ப்ளஸ் காஸ் 60 டிகிரி இன்டூ சைன் 45 degree plus இப்போ இதில் cos formula, so cos 60 degree into cos 45 degree minus sin 60 degree into sin 45 degree. sin 60 degree ஓட வேல்யூ என்னது? √3/2 வா? sin 60 degree is equal to √3/2. cos 45 degree 1/√2 plus cos 60 degree ஓட வேல்யூ 1/2 into sin 45 degree 1/√2 plus cos 60 degree ஓட வேல்யூ 1/2 into cos 45 1/√2 minus sin 60 degree ஓட வேல்யூ √3/2 into 1/√2 sin 45 degree 1/√2. இங்கே பாருங்கள், இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, அப்படியே கேன்சல் ஆகிடுமா? மீதி என்ன இருக்குது பாருங்கள், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1/2√2 கிடைக்குமா? ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 1/2√2ன்னு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் பாருங்கள், டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ 2√2 மேலே இந்த 2 அப்படியே கிடைக்கும். கேன்சல் பண்ணிக்கலாமா? 2 கேன்சல் பண்ணால் 1/√2 கிடைக்குது. 1/√2 வேல்யூ எதுக்கு வரும்? சைன் 45 டிகிரி 1/√2 தான், காஸ் 45 டிகிரியும் நமக்கு 1/√2 தான். பட் நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? காசுன்னு தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம காசுன்னு எழுதிக்கலாம். ஸோ காஸ் 45 டிகிரி அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு RHS, hence proved. That's all. Next videoவில் 12th sum பார்க்கலாம். Thank you.